பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வீடு. இதை தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். உங்க தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய வீடு. தொழில் செய்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், கௌரவம், அங்கீகாரம், அதன் மூலியமா நீங்க எப்படி வாழ்வீங்க, உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இதை எல்லாமே சொல்லக்கூடிய வீடு தான் இந்த 10ஆம் வீடு. ஸோ இந்த 9 நவகிரகங்களும், அதாவது சூரியன்லேருந்து ஆரம்பிச்சு ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஷேடோ பிளானட்ஸும், இந்த 9 கிரகங்களும் 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் செய்வாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிற மக்களே. இது ரொம்ப பெரிய வீடியோ. ஸோ பொறுமையாக உட்காந்து கேளுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு பெய்டு கன்சல்டேஷன். நான் என்னோட தொழிலும் ஜோதிடம் தானேங்க. ஸோ 10ஆம் வீடுனா என்னது? தொழில் அப்படி தானே அர்த்தம். அப்போ என்னோட தொழில் என்னது? ஜோதிடம் அப்படின்றதுனால ஸோ நான் கன்சல்டேஷன் பண்ணுறேன். ஸோ என்னோட 10ஆம் வீடு குரு சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால நான் மக்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், அறிவுரைகள் சொல்கிறேன். ஸோ அதன் மூலயமா என்னோட வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட தொழிலை நான் நடத்திட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ உங்களோட ஜாதகத்தில் 10ஆம் வீடு எது சம்மந்தப்பட்டு வருதோ அது ரிலேட்டடாக தான் உங்களோட ஒர்க் அமையும். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன நீங்கள் கூப்பிடலாம். ஓகே. ஸோ 10ஆம் வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துறையில் வேலை அமைவது 10ஆம் வீடுங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு சனியோட கண்ட்ரோலில் போகுது. சனி அப்படின்றது கர்மாங்க, ஒர்க்கு. என்ன மாதிரி ஒர்க் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது 10ஆம் வீடு. ஸோ தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது இப்போ நீங்கள் 10ஆம் வீடுன்றது நம்ம மகரத்தை வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுதான் 10. 1ன்றது மேஷம். 1லேருந்து நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்கன்னா இது 10. ஸோ 10க்கு பின்னாடி என்ன இருக்குது? தனுசு. இது தந்தை ஸ்தானம்னு நம்ம ஜோதிடத்தில் குறிப்பிடுவோம். சரிங்களா? 9 அப்படின்றது தந்தைக்குரிய ஒரு ஸ்தானம். ஸோ இப்போ இந்த 9லேருந்து லாபம், அதாவது கெயின் ஆஃப் 9,000 10,000. அப்போ தந்தையின் மூலயமா உங்களுக்கு லாபம் வரணும்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் 10ஆம் வீடு தான் பார்க்கணும். 10ஆம் வீடு என்பது ஒரு மனிதன் எந்த துறையில சாதிக்கக்கூடிய, எப்படி சாதிப்பாங்க, லைஃப்ல எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு. அரசியல்வாதியாக இருக்க முடியுமா? தொழில் அதிபராக சாதிக்க முடியுமா? சினிமா துறையில் நீண்ட நாள் உங்களால ஜெயிக்க முடியுமா? இப்படின்னு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான வீடு இந்த 10ஆம் வீடு. ஹையஸ்ட் ரேங்கிங்ல நீங்க இருக்க முடியுமா? அதாவது உயர்ந்த பதவியில நீங்க அமர முடியுமா? இல்ல நீங்க எப்பயுமே ரொம்ப கீழே, ரொம்ப லோவா தான் இருப்பீங்களா? ஏன்னா 10ஆம் வீடுன்றது உச்சம்னு சொல்லுவாங்க. உச்சம், இந்த சூரியனோட அந்த 12 மணி உச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதை சொல்றது தாங்க இந்த 10. ஹையஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா இந்த 10. விவசாய நிலத்தை குறிப்பது 10. ஏன்னா மகரம் என்பது நில ராசி சம்பந்தப்பட்டது. கால சக்கரத்துக்கு பாத்தீங்கன்னா ரிஷபம் நிலம், கன்னி நிலம், 10ஆம் வீடும் நிலம். ஸோ இந்த நிலத்தை சம்பந்தப்பட்டது 10ஆம் வீடு. ஸோ நில ராசி இந்த 10ஆம் வீடு. ஒரு மனிதனுடைய ஆசை, அறிவு, நாலேஜ் இதெல்லாத்தையுமே சொல்றது பாத்தீங்கன்னா 9ஆம் வீடு. ஸோ 9ஆம் வீட்டுல நம்மளுக்கு அறிவு இருக்கும், நாலேஜ் இருக்கும். அந்த அறிவை நம்ம யூஸ் பண்ணி 10ஆம் வீட்டுல எப்படிப்பட்ட வேலை செய்வோம், அந்த அறிவை யூஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிப்போமா, சம்பாதிக்க மாட்டோமா, இதெல்லாம் சொல்றது 10ஆம் வீடு. மொத்தத்தில் இந்த 10ஆம் வீடு என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய கர்மா, அதாவது வேலை, தொழில், வியாபாரம், கோயில் சேவை, தொழில்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம், அங்கீகாரம், உயர் பதவி, பெரியோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இறுதி கர்மாக்கள், இதையும் குறிக்கிறது 10ஆம் வீடு தான். தந்தையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், மனைவி அல்லது கணவன் அவர்களுக்கு அமையக்கூடிய தொழில், இது அத்தனையுமே சொல்றது இந்த 10ஆம் வீடு. மக்களே, இந்த 10ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10ஆம் வீட்டில் 9 நவகிரகங்கள் இருந்தா என்ன பலன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துட்றேன். என்னன்னா, இந்த 10ஆம் வீடை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த 10ஆம் வீடு அப்படின்றது நான் சொல்றது ஒரு பொது பலனா தான் சொல்றேன். இப்போ உங்க சுய ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல 2-3 கிரகங்கள் கூட இருக்கலாம். அப்ப நான் சொல்ற இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் இல்லையா? ஸோ மைண்ட்ல நீங்க அதை வச்சுக்கோங்க. நான் சொல்றது கண்டிப்பா மாறுபட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு பொது பலன் அப்படின்றத மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம
10ஆம் வீட்டுல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்றத பார்ப்போம். முதலில் சனீஸ்வரர் 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? அரசாங்க துறையில் வேலை அமைய வாய்ப்பிருக்கு. நீதித்துறை, அரசியல்வாதிகள் உயர் பதவியில் அமர வைப்பார். தொழிலதிபராக மாற்றுவார். சனி சுபத்துவம் பெற்றதா. சுபத்துவம் நான் சொல்றது எப்படின்னா, அவர் 10ஆம் வீட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் சொந்த வீட்லயோ ஆட்சி உச்சம் இந்த மாதிரி வலுப்பெற்று தனித்து நின்றால் இத்தகைய தொழில்ல உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றுவார். சனி ஒரு நீதிமான்க, நியாயம் வழங்கக்கூடியவர். சனி நியாயம், குரு நீதி அப்படின்றதுனால நியாயமும் நீதியும் சேர்ந்து, சனி குருவும் சேர்ந்து 10ஆம் வீட்டுல அமர்ந்தா நீதித்துறையிலும் நீதிபதிகளாக அவங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. தவறுகள் பண்றவங்களுக்கு தண்டனை இவங்க கொடுப்பாங்க. நியாய தர்மத்தை சொல்லக்கூடியவர் சனி பகவான் அப்படின்றதுனால 10ஆம் வீடு அப்படின்றது ஒரு வேலையை குறிக்குது, உயர் பதவிகளையும் குறிக்குது. ஸோ எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க மக்களே, சனி 10 கூடியவன் அப்படின்றதுனால சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் மூலியமா, ஹையர் அத்தாரிட்டி மூலியமா. இப்போ நீங்க ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு மேல இருக்கவங்க கூட உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். தொழில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுவீங்க. பிகாஸ் சனியே 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. சில நேரங்கள்ல சனி கொஞ்சம் பிரச்சனையில இருந்தா நீங்க ரொம்ப லேசியா மாறிடுவீங்க, ரொம்ப சோம்பேறி, லெத்தார்ஜி ஆயிடும். ஆனா சனி நல்ல இடத்துல இருந்தோம்னா நிச்சயமா தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். ராகு 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? ராகு 10ஆம் வீட்டில் இருந்தால் கோடியாக கொட்டி கொடுப்பாருங்க. கோடிக்கணக்கான காசு சம்பாதிக்கக்கூடிய அந்த எண்ணமும் ஆற்றலும் அறிவும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதுவும் இல்லாம ராகு இங்க 10ஆம் வீட்டுல இருக்கும் போது தான் 10,000 வச்சுக்கோங்க. நான் கால சக்கரத்துக்கு எப்பயுமே எடுக்கிற மாதிரி மேஷம் தான் முதல் வீடு எடுத்துக்கிறேன். மேஷத்துல இருந்து 10ஆம் வீடு இங்க எடுத்துக்கிறேன். ஆனா உங்க ஜாதகத்துல 10ஆம் வீடு எது வேணா வரலாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கன்னி லக்னத்துல பிறக்கிறீங்கன்னா கன்னிக்கு எது 10ஆம் வீடு? மிதுனம். இதான் 10ஆம் வீடு. ஸோ உங்க ஜாதகத்துல எது 10ஆம் வீடா வருதுன்றத நீங்க தான் பார்த்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ 10ஆம் வீட்டில் ராகு இருக்காருன்னா, வீடு கொடுத்த அந்த ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாரு அப்படின்னா அருமை, நல்லா பணம் சம்பாதிப்பாங்க. ஷார்ட்கட் எல்லாம் போகணும்னு நினைப்பாங்க. யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்த இவங்க யோசிச்சு பண்ணுவாங்க. ராகு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே காட்டுவார். குறுக்கு வழி, குறுக்கு புத்தி, அது எல்லாத்தையுமே ராகு இங்கிருந்து கொடுப்பாரு. அண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இவங்க ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க எந்த துறையில இருந்தாலுமே அதை ஜெயிச்சு முன்னாடி வருவாங்க. மிகவும் சாமர்த்தியசாலிகள், எதிரிகளை ஜெயிக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஸோ ராகு ரிலேட்டடா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பர். ஐடி செக்டார், ராகு மென்பொருள் அப்படின்றதுனால ஐடி செக்டார்ல இருக்கலாம், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கலாம், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ உலகத்தையே ஆளுது. ஸோ அதுல ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் அவர் சாதிக்க வைப்பார். சுக்கிரன் ராகு, ஏன்னா சுக்கிரன் ராகு காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா, சினிமா துறையில உங்களை பெரிய இடத்துக்கு வர சொல்லுவாருங்க. எப்படின்னா இப்போ 10ஆம் இடம் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சுக்கிரன் ராகு 10ஆம் இடம்ன்றது வேலை. அப்ப சுக்கிரன்றது கவர்ச்சி, சினிமா இதெல்லாம் வரும். ராகுன்றது ஈர்ப்பு. அப்ப நீங்க சினிமா துறையில இருந்து நேச்சுரலாவே நீங்க ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? நேச்சுரல் அட்ராக்ஷன் உங்களுக்கு இருக்கும். 10ஆம் வீட்டுல சுக்கிரன் ராகு இருந்தா பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு ஏதோ ஒரு வகையில 10ஆம் இடத்துல அமர்ந்தோ, சேர்ந்து அமர்ந்தோ, பார்வையோ இல்ல சாரமோ வாங்கி நிப்பாங்க. சின்ன திரை, பெரிய திரையில இருக்கவங்க ஜாதகம்லாம் நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கேது 10ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்? கேது ஒரு ஆன்மீக கிரகம், அது எல்லாருக்குமே தெரியும். மோட்சக்காரகன், ஞானக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன்மீக துறையில் ஈடுபட வைப்பது. ஜோதிடம் இதை பார்க்கறதும் 10ஆம் வீடு தான். ஏன்னா ஜோதிடம் என்பதே ஒரு தொழில் தானே, தொழில், சர்வீஸ். 6ஆம் இடம் சர்வீஸ். பட் ஜோதிடத்தை அவங்க முழு நேரமா பார்த்தாங்கன்னா அதுதான் 10ஆம் இடம். புரியுதுங்களா? ஸோ 10ஆம் இடம் ஜோதிடமும் வரும். பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய மந்திரம், மாந்திரீகம் இதெல்லாமே 10ஆம் வீட்டுல வரும். கோயில் நற்பணி செய்வது, ஏன்னா கேது பகவான் ஆன்மீகம் அப்படின்றதுனால சேரிட்டி, டொனேஷன்ஸ் இதெல்லாமே பண்ண வைப்பாரு. அந்த கோயில் சேவை மூலமா கூட இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேலை அப்படின்றதுனால அது கோயில் சேவை மூலமா இவங்களுக்கு பணம் வரும். கேது செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன மாதிரி காம்பினேஷன்? இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, செவ்வாய் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இரும்பு, இந்த சர்ஜரி, பிளேடு இதெல்லாம் சம்மந்தப்பட்டவர் அப்படின்றதுனால மருத்துவத்துறையில அறுவை சிகிச்சை, சர்ஜரி, எமர்ஜென்சி வார்டில் இவங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த எமர்ஜென்சி திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா இவங்க
இந்த காம்பினேஷன்ல இருக்கவங்க வந்து இது ரிலேட்டடா ஒர்க் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஜெயிலர்ஸா இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுல இருந்தா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 8ஆம் வீடு அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், புரியுதுங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ வந்து இந்த ஜெயிலர்ஸா இருக்கட்டும், எமர்ஜென்சி வார்டில் டாக்டர், சர்ஜன்ஸ்லாம் இந்த 10ஆம் வீட்டோட அதிபதி 8ஆம் வீட்டில் மறைஞ்சா இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க வந்து செய்வாங்க. சில நேரங்களில் சமுதாயத்தால் வெளியே சொல்லக்கூடியாத வேலையா கூட இருக்கலாம். அதாவது என்ன இது இப்படிப்பட்ட வேலையா அப்படின்னு கூட சொசைட்டி நினைக்கலாம். சூரியன் 10ல் இருந்தால் சிறப்பு வாய்ந்த பலன்களை தருவார். அதாவது அரசாங்க துறையில் வேலை அமைய அதிகமான வாய்ப்புள்ளது. பேர், புகழ், அங்கீகாரம், செல்வாக்குன்னு சொல்லக்கூடிய அத்தனை ராஜயோகங்களும் இங்க சூரிய பகவான் நட்பு வீடுகள்லயோ உச்ச வீடுகள்லயோ இருக்கும்போது அள்ளி வழங்குகிறார். 10ல் சூரியன் இருக்கும்போது இது நடக்கும். ஆத்மகாரகன்னு நம்ம சூரியனை தான் சொல்றோம். ஸோ அவர் 10ல் இருக்கும்போது நிச்சயமா அவங்க வந்து உயர் பதவியில கண்டிப்பா இருப்பாங்க. மற்றவர்கள் இவர்களை பார்த்து ரொம்ப பெருமையா பேசக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர்கள் இவர்கள் தான். ஏன்னா சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு மதிப்பு கௌரவம் மிக்க ஆளா எப்படி வாழணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மருத்துவத்துறையில், ஏன்னா சூரியன் வந்து ஆரோக்கியத்தை குறிக்கிறவருங்க, ஹெல்த்தை குறிக்கிறவர். அப்போ வந்து இவங்க மருத்துவத்துறையில இருக்கலாம். அந்த மருத்துவத்துறையில வந்து இவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்துறையில இங்க இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் வந்து அரசாங்கத்துறையில வந்து அமர வைக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் வந்து திக்பலம் அடைகிறாரு, புரியுதுங்களா? சோ 10ஆம் இடத்துல சூரியன் வந்து திக்பலம் அடைகிறதுனால சூரியன் குருவும் சேர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்வது ஒரு தனி சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும். சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்தால் சமையல் துறை, நீர் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்யலாம். விவசாயம் பற்றி படிக்கலாம். அக்ரிகல்ச்சரல் பத்தி இப்ப அக்ரிலாம் படிக்கிறாங்க பாத்தீங்களா நிறைய பேரு. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் நீங்க வந்து சந்திரன் சார்ந்து இருக்கக்கூடிய துறைகள்ல நீங்க வந்து பெரும் சாதனையாளராக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சந்திர பகவான் ரொம்ப சாஃப்டான மென்மையான ஒருத்தர் அப்படின்றதுனால எந்த ஒரு பாவகிரகங்களோட சேர்க்கை இல்லாம இருக்கிறது அவரோட காரகத்துவ அடிப்படையில ரொம்ப நல்லது. அவரோட காரகத்துவத்தை அதிகப்படுத்துவாரு. மொத்தத்துல அவர் வளர்ப்பிறை சந்திரனாக இருப்பது மேலும் சிறப்பு. இவர் குரு பார்வை பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சந்திர பகவானுக்கு குருவோட பார்வையோ சேர்க்கையோ இருந்தது அப்படின்னா தொழில்ல அதிகப்படியான முன்னேற்றம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும். டிராவல்ஸ் வச்சு இவங்க நடத்தலாம், சரிங்களா? ஸோ டிராவல்ஸ், ஏன்னா சந்திரன் அப்படின்றது ஒரே இடத்துல இருக்க மாட்டார், அவர் வந்து மூவ் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா? ஸோ கீப் ஆன் மூவிங். அவர் வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டார். அதே மாதிரி இவங்க சந்திரன் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க 10ஆம் இடத்துல, அவங்க ஒரு வேலையில கண்டினியூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6 மாசம் இருப்பாங்க, 1 வருஷம் இருப்பாங்க, திருப்பி மாறி 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 போயிடுவாங்க. ஸோ அதனால சந்திரன் எந்த வகையிலும் 10ஆம் வீட்டில் பாதிக்காம இருக்கிறது நல்லது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணலாம், கிளாதிங் பண்ணலாம், கிளாதிங், துணி பிஸ்னஸ், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் கூட இவங்க வந்து பண்ணலாம். சமையல் பிஸ்னஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ சமையல் துறை நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, எங்க குக்கர் ஆப்ஸ், என்னென்னமோ ஆப்ஸ் இப்பெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சமைச்சு அடுத்தவங்களை, ஏன்னா சந்திரன் அப்படின்றது தாய். ஸோ தாய் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, கேரிங், லவ்விங், அடுத்தவங்களுக்கு செய்யறது, நர்ச்சரிங், புரியுதுங்களா? ஸோ அடுத்தவங்களுக்கு அந்த சேவை செய்யறது. ஸோ இதெல்லாமே சந்திரனோட ஒரு குவாலிட்டி. கவிதை, கட்டுரை எழுதுவது, இமேஜினேஷன் பவர் வந்து இவங்களுக்கு நிறைய இருக்குங்க. கற்பனை திறன் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதை பயன்படுத்தி இவங்க வந்து பணம் சம்பாதிக்கலாம். அதான் சொன்னேன், இந்த கவிதை கட்டுரைகள்லாம் எழுதுறாங்க இல்லையா? ஸோ அந்த ரைட்டர்ஸுக்கு எல்லாமே வந்து சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. 10 இல்லைன்னா 2, 10, 2 இந்த மாதிரி இடங்கள்ல வீடுகள் அமரும்போது பெரிய எழுத்தாளர்களாக கூட இவங்க ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன் வந்து சனி, ராகு, கேது தொடர்பு இல்லாமல் தனித்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வகையில் நல்லது. ஒருவேளை இந்த மாதிரி கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது ஒர்க் லைஃப்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஒரே வேலையிலே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பாவகிரகங்கள்லாம் இருக்கும்போது ஒரே வேலையில இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ சந்திரன் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து வேலைக்கு நகரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? பூமிக்காரகனாக செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருந்தால் பூமி ரிலேட்டடா, அதாவது லேண்ட் ரிலேட்டடா நிறைய யோகங்களை வந்து அவர் வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நீங்க பண்ணலாங்க. அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வந்து இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணலாம், இன்டீரியர் டிசைனிங் பண்ணலாம். வீட்டில் அந்த அழகுபடுத்துவாங்க பார்த்தீங்களா, வீடுகளில் அழகா
பராமரித்து வைக்கிறது, இங்கே இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் வந்து 10ஆம் வீட்டில் இருந்தால் ஒரு டிசைனராகவும் ஆர்டிஸ்டிக் டேலண்ட்ஸும் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. செவ்வாய் காரகத்துவ அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு, கத்தி, ரத்தம் இதெல்லாம் வர்றதுனால அவங்க டாக்டர்ஸாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், சர்ஜரி இதெல்லாமே வந்து செவ்வாய் கேது ஆல்ரெடி சொல்லிட்டேன். மிஷினரி, இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே செவ்வாயோட காரகத்துவத்தில் வரும். யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய காவல்துறை, மிலிட்டரி, உயர் பதவி, அதிலே உயர் பதவியில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. அந்த செவ்வாய் சூரியன்லாம் காம்பினேஷன்லாம் 10ஆம் வீட்டில எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ், மிலிட்டரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து உயர் பதவியிலேயோ இல்லை கௌரவ பதவியிலேயோ இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. புதன் 10ல் இருந்தால் இவங்க வந்து பேச்சில் ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக இருப்பாங்க. பேச்சால பணம் சம்பாதிக்க வைப்பாருங்க. புதன் வந்து 10ஆம் வீட்டில் இருந்தால் தன்னுடைய பேச்சாலையும் அறிவாலையும் புத்திசாலிகள் வந்து இவங்க தான். ஸோ இன்டெலிஜென்சி, அவங்களோட இன்டெலெக்சுவல் நாலேஜ் மூலயமா இவங்க வந்து பணம் சம்பாதிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையில் சொல்லக்கூடிய சினிமா, ஆக்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆக வைப்பாரு புதன். எப்படின்னா புதன் சுக்கிரன் காம்பினேஷன், புதன் வந்து பேச்சு, திறமை இதெல்லாம் வந்து புதன் ரிலேட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இருந்ததுன்னா அந்த துறையில வந்து புதன் வந்து சாதிக்க வைப்பாரு. புதன் பிளஸ் ராகு காம்பினேஷன் வந்து 10ஆம் இடத்துல, இங்கே புதன் இல்லை ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க 10ஆம் வீட்டில், அவங்க வந்து மேடை பேச்சாளர்களாக இருக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளை உருவாக்குவார். சூரியன் இவர்களோட அமர்ந்தா இன்னும் சிறப்பு. மக்களோட கவனத்தையும் பேச்சையும் இவங்க வந்து இழுப்பாங்க. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை இழுப்பாரு, புரியுதுங்களா? அவரோட ஒளி வந்து மற்றவர்களால் கவனிக்கப்படும். அப்படின்றதுனால சூரியன் பிளஸ் புதன் வரும்போது அது புதாதித்ய யோகத்துல வரும். அறிவும் ஆற்றலும் பேச்சாற்றலும் படைத்தவர்கள் இவர்களாக மட்டுமே இருப்பார்கள். புதன் சந்திரன் 10ஆம் வீட்டில் இருந்தால் அதிகப்படியான கற்பனா சக்தி இவங்களுக்கு வந்து இருக்குங்க. கற்பனை திறன் இவங்களுக்கு வந்து அதிகம். நீங்கள் இந்த டிவிலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த நகைச்சுவை பண்ணுறவங்க, இந்த கமெடியன்ஸ், மிமிக்ரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே இந்த 10ல் புதன் சந்திரன் காம்பினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் 10ல் இந்த புதன் ப்ளஸ் சந்திரன் காம்பினேஷன் தான். அதான சந்திரன் வந்து மனசுங்க, அந்த மனசு ரொம்ப முக்கியம். அந்த மனசு வந்து இயங்கணும். ஸோ சந்திரன் வந்து சந்திரனோட புதன் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர். ஸோ அப்போ சந்திரனோட புதன் வந்து க்ளோஸ் கன்ஜங்ஷனில் வித்தின் 5 டிகிரி கன்ஜங்ஷனில் இருக்காங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய நகைச்சுவை துறையில வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சு திறன் கொடுப்பாரு, கற்பனா சக்தியை கொடுப்பாரு. அதிகமான வேலையில வந்து பாத்தீங்கன்னா மேன்மைகளை வந்து அவர் வந்து அடைய வைப்பாரு. குரு 10ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? குரு 10ஆம் வீட்டில் இருக்கும்போது ப்ரொஃபசர்ஸை உருவாக்குவார். அதாவது பேராசிரியர்களை வந்து அவர் வந்து உருவாக்குவார். பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இல்லைன்னா டீச்சிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஹெட் மாஸ்டராக வருவாங்க. அதாவது பெரிய தலைமை பகுதியை வகிக்கிறவங்க இவங்களாம் மட்டும்தான் இருப்பாங்க. எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்கவங்கள தான் நம்ம குருன்னு சொல்லுவோம். குரு வந்து வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டீச்சர்னு சொல்லுவோம், குருவை நம்ம கைடுன்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஒரு பெரிய தலைமை பகுதியில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10ஆம் வீடுன்றது ஹையஸ்ட் ஸ்டேட் ரேங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நிச்சயமாக அவங்க வந்து உயர் இடத்துல தான் வந்து இருப்பாங்க. குரு கேது 10ஆம் இடத்துல இருந்தா ஆன்மீக சிந்தனைகள் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். குருமார்களா இருப்பாங்க, கோயில் சேவைகளை வந்து ஈடுபடுவாங்க. மத குருக்கள், மத போதகர்கள் வந்து இவங்களா இருப்பாங்க. ரிலீஜியஸ் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜை வந்து இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியவர்கள் வந்து குரு பிளஸ் கேது. ஏன்னா குருன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர், டீச்சர், கேது பகவான் ஞானம் அப்படின்றதுனால ஆன்மீக சொற்பொழிவுகளை வந்து உலகத்துக்கு சொல்றவங்க இவங்களா தான் இருப்பாங்க. குரு பிளஸ் சூரியன் வந்து பெரிய கௌரவ பதவியை கொடுப்பாருங்க. குரு பிளஸ் சூரியன் கௌரவ மிக்க பதவிகளை வந்து இவர்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி மற்றவர்களால் இவங்க எப்பயுமே வந்து போற்றப்படுவாங்க. அதாவது அதர் பீப்புள் வந்து இவங்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஸோ குரு பிளஸ் சூரியன் வந்து 10ஆம் வீட்டில் இருப்பது ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்களையே அள்ளி கொடுக்கும். மக்களே, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன்? அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புரியுதுங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பாங்க. இல்லை சுக்கிரனை பற்றி நீங்கள் 10ஆம் வீட்டில் என்னென்ன இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன நடக்கும், 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் 9ஆம் வீடு, 8ஆம் வீடு, 7ஆம் வீடு நிறைய வீடை பற்றி நான் போட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் வந்து நாலேஜ் வந்து வளரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.